இந்தியாவில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதமர்களிலேயே நீண்ட நாள் பிரதமராக இருந்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைக்க உள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 338 இடங்களில் வென்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது. பாஜக மட்டும் தனித்து 282 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்த நிலையில் குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பொறுப்பேற்றார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெறும் 44 இடங்களில் மட்டுமே வென்று எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி முந்தைய தேர்தலை விட அதிக இடங்களில், அதாவது 353 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த தேர்தலிலும் பாஜக தனித்து 303 இடங்களில் வென்ற நிலையில் பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றார். பின்னர் கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலிலும் 293 இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் 3ஆம் முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்த நிலையில் இந்தியாவின் வரலாற்றில் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நீண்ட கால பிரதமராக இருந்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைக்க உள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி முதன்முறையாக பிரதமராக மோடி பொறுப்பேற்ற நிலையில் நாளை பிரதமராக 4399 நாட்களை மோடி நிறைவு செய்ய உள்ளார். இதன் மூலம் மறைந்த பிரதமர் நேருவின் சாதனையை பிரதமர் மோடி முறியடிக்க உள்ளார். மறைந்த பிரதமர் நேரு 1952 மே 13ஆம் தேதி முதல் 1967 மே 27ஆம் தேதி தான் காலமாகும் வரை பிரதமராக 4398 நாட்கள் இருந்தார். அதே நேரம் நேரு 1947 முதல் 1952 வரை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் முன்னர் இடைக்கால இந்திய அரசாங்கத்தின் பிரதமராகவும் இருந்த நாட்களை கணக்கில் கொண்டால் மொத்தம் 6130 நாட்கள் அவர் பிரதமராக இருந்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனையையும் பிரதமர் மோடி முறியடிக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்னும் நீண்ட காலமாகும். அதே நேரம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு நீண்ட கால பிரதமராக இருந்தவர் என்ற சாதனையை பிரதமர் மோடி படைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.